உங்களோட ஸ்கூல் நேம் ப்ளஸ் அந்த எந்த வார்டு எந்த ஏரியா ஸோ எல்லாமே காட்டிடும். எந்த பேர் முதல் கொண்டு காட்டிடும். ஸோ அந்த தெரு பேர் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளோட பேர் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்கூல் நேம் வந்து செலக்ட் பண்ண உடனே அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று காட்டுது பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. இந்த கோடை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வெயிட் பண்ணுங்கள். இந்த கோடை என்ட்ரு பண்ணோன்னே சமர்ப்பிக்கன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வரும் உங்களுக்கு. அவங்க கொடுத்தாங்களே அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அது என்னென்னா பிடிஎஃப் ஃபார்மில் வரும். ஸோ அது லோடாகி வர கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை நான் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு அந்த லிஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு காட்டும் பாருங்களேன். பாருங்கள், ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் இதில் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களோட தெரு பேர், உங்களோட எந்த வார்டு எல்லாமே இதில் இருக்கும். இதில் போனீங்கன்னா கீழே இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதில் வந்து உங்கள் வரிசை எண் வந்து இதில் இந்த என்ரோல் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த வரிசை எண் பார்த்தீங்கன்னா இதில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வரிசை நம்பர் போட்டிங்கனாவே வந்துடும். ஸோ 500னா 500வது நம்பரில் எந்த வரிசை எண் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த வரிசை எண்ணில் போனீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணி உங்களோட எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இதை வந்து தனியாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ஓட்டர் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஃபார்மேட் ஒன்று இருக்குது. பட் இது வந்து உங்கள் எல்லா ஃபேமிலி உங்களது எடுத்திங்கனாவே எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஹோல் ஃபேமிலியும் இது கவர் ஆகும். ஸோ இதுதாங்க, இப்படி தான் எடுக்கணும். ஸோ இதில் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் உங்களோட இதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குதா பார்த்துங்க. இதுலேயே இன்னொரு இது நான் காமிச்ச பார்த்தீங்கன்னா அதில் போனீங்கன்னா சென்னைக்கு மட்டும் இன்னொரு இது இருக்கும். அது வந்து எல்லாம் மற்ற மாவட்டத்தெலாம் கவர் ஆகாது. இதே சேம் ஃபார்மேட்டு தான் அதுவுமே. அதில் கொடுத்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் அதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி லிஸ்ட்டு வந்து காட்டும். சேம் ஃபார்மேட் தான், ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். மற்ற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.